ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ். ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 3 இருக்குது. என்னென்ன அப்படின்னா பிஎம்எஸ்பிஒய், பிஎம்ஜேஜேபிஒய், அட்டல் பென்ஷன் யோஜனா. இதில் 2 இன்சூரன்ஸ் ஸ்கீமு, ஒரு பென்ஷன் ஸ்கீமு. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா மோடி அரசு பதவியேற்ற 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு பதவியேற்ற இதில் 2015 பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டில் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஜன்தன் யோஜனா அப்படின்ற திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்த நிதியமைச்சர் யார் அப்படின்னா அருண் ஜேட்லி. இது எப்போ வந்து எங்கே ஃபஸ்ட்டு தொடங்கி வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் என்ன மாதம் அப்படின்னா மே மாதம் 9ஆம் தேதி 2015 தொடங்கியிருக்காங்க. ஆனால் இது எப்போ இம்மீடியட்டாக எஃபெக்ட் வருது அப்படின்னா அந்த மந்தோட எண்டில், அதாவது ஜூன் 1லேருந்தே வந்து பார்த்தா அப்படின்னா எஃபெக்ட்டுக்கு வந்துடுது. 1 ஜூன் 2015 எஃபெக்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, 3 ஸ்கீமே வந்துருச்சு. இப்போ அடுத்து இது எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே கொண்டு வராங்க. நாட் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், திஸ் இஸ் கம்மிங் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே வருது. இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா சன்சத் மார்க், நியூ டெல்லி டாக் பவனில் தான் இருக்குது. சன்சத் மார்க் நோடல் ஆஃபீஸ் ஃபார் டிஓபி, நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டுக்கு நோடல் ஆஃபீஸ் அப்படின்னா அங்கே தான். ஓகே, இது யாரெல்லாம் இந்த இலக்கை அடைவதற்கான குறிக்கோள் யாரை வச்சு குறிக்கோள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் என்ஆர்ஐ. இதில் என்ஆர்ஐயும் கலந்துக்கலாம். ஆல் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் என்ஆர்ஐ. அதே மாதிரி அன்ஆர்கனைஸ்டு செக்டார் பீப்புள். அன்ஆர்கனைஸ்டு செக்டார் பீப்புள், ஏதாவது ஒரு தொழில் இருக்கும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ரெகக்னேஷன் இருக்காது, அவங்களும் இதில் சேர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் பிஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க, பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள். பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள் இவங்களும் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். சரி, யாரெல்லாம் ஒரு குறைந்தபட்சம் நமக்கு ஒரு ஓய்வூதியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம். இப்போ ஏற்கனவே ஸ்வாவலம்பான் ஸ்கீம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்து இருந்துக்காங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அட்டல் பென்ஷன் யோஜனாவுக்கு மாறிக்கலாம், இதுக்கு கீழே வந்துடுவாங்க. இந்த ஸ்கீம் என்ன சலுகையை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மொத்தம் பிஎம்எஸ்பிஒய் அப்படிங்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு விபத்து காப்பீடுக்கான ஒரு இன்சூரன்ஸ். விபத்து காப்பீடு, அதாவது ஆக்சிடென்ஷியல் இன்சூரன்ஸு. அது ஆக்சிடென்ட் டெத்தாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பெர்மனண்ட்டு டிசபிலிட்டியாக இருக்கலாம். ஆக்சிடென்ட்னால ஒரு கைகால் முடிஞ்சாலோ அது பண்ணலாம். அதே மாதிரி பிஎம்ஜேஜேபிவியை பொறுத்தவரைக்கும் அது டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். என்ன சொல்கிறாங்க, டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸு. இது எனி டைப் ஆஃப் டெத்து, எனி ரீசன், எதனால் வேணாலும் இருக்கலாம். அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படின்னா என்ன, மந்த்லி கேரண்டீடு பென்ஷன். 60 வயசுக்கு மேலே மாதம் உனக்கு 1000னா 1000, 2000னா 2000, 3000னா 3000, இது குறையாது 60 வயசுக்கு மேலே. இது எங்கே ஆரம்பிக்கலாம், ஒன்று பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ஆரம்பிக்கலாம், இல்லை ப்ரைவேட் பேங்க்கில் ஆரம்பிக்கலாம், இல்லை அப்படின்னா சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸஸ் இன்க்ளூடிங் பிஓ. சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸஸ் இன்க்ளூடிங். எங்கே ஆரம்பிக்க முடியாது அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ண முடியாது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அண்டு நான் சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ண முடியாது. இது தொடங்கிறதுக்கு என்ன வேணும், எதுவுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு ப்ரைமரி கேஒய்சி அப்படின்னா ஆதார் தான். ஆதார் ஈஸியாக ப்ரைமரி கேஒய்சி. அடுத்து என்ன கண்டிப்பாக அப்படின்னா ஒரு பிஓஎஸ்பி அக்கௌண்ட் இருக்கணும் உங்களுக்கு, அதான் ஆதார் லிங்க்டு பிஓஎஸ்பி அக்கௌண்ட்டு. ஓகே, அடுத்து கேஒய்சி அப்டேட்டட் சிஃப், மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் அப்டேட்டான ஒரு சிஃப் வேணும். பிரீமியம் எப்படி கட்டலாம், கேஷாக கட்டலாமா, செக்காக கட்டலாமா, டிடியாக கட்டலாம், எதுவுமே கட்ட முடியாது. ஒன்லி ஃப்ரம் டெபிட்டட் ஃப்ரம் ஆட்டோ டெபிட் தான், எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து. கேஷோ எதுவுமே பண்ண முடியாது. கண்டிஷன்ஸ் என்ன, கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒருத்தர் 3 அக்கௌண்ட்டுமே போடலாம். ஒரு பிஎம்எஸ்பிஓ வச்சுக்கலாம், ஒரு பிஎம்ஜேஜேபிஓ வச்சுக்கலாம், ஒரு அட்டல் பென்ஷன் யோஜனா வச்சுக்கலாம். 3மே இல்லை, இது இருக்குது இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒன்று பேங்க்கில் ஓப்பன் பண்ணியிருந்தா போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணக்கூடாது, போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணியிருந்தா பேங்க்கில் ஓப்பன் பண்ணக்கூடாது, இங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்போ எங்கேயாவது ஒன்று தான் பண்ணணுமே தவிர வேறு பக்கம் பண்ணக்கூடாது. நாமினேஷன் கம்பல்சரி, எல்லா ஸ்கீமுக்குமே நாமினேஷன் வந்து கம்பல்சரி. சம்மர்ஷூட் அப்படின்னா பிஎம்எஸ்பிஒய்யை பொறுத்த வரைக்கும்
₹2,00,000 சம் அஷ்யூர்டு. ₹2,00,000 எப்படி அப்படின்னா ஆக்சிடென்ஷியல் டெத்து இல்லை பர்மனண்ட் டிசபிலிட்டி. ஓகே, இது பார்ஷியல் டிசபிலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ₹1,00,000 சம் அஷ்யூர்டு. எதனால்? இது ஒன்லி ஃபார் ஆக்சிடென்டல். ஏன்னா பாலிசிக்கு பேர் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசி தான். PMJJBY வந்து பார்த்தீங்கன்னா ₹2,00,000 சம் அஷ்யூர்டு எனி கைண்ட் ஆஃப் டெத்து. APY மந்த்லி கேரண்டி பென்ஷன் 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், 3000 இருக்கலாம், 4000 இருக்கலாம், 5000 இருக்கலாம். ஓகே, ஏஜ் லிமிட் பாரு. PMSBYயை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும், 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் சேரலாம். PMJJBYயை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் தான் சேர முடியும். ஆனால் ப்ரீமியம் 55 வயசு வரைக்கும் கட்டணும். ப்ரீமியம் எத்தனை வயசு வரைக்கும் கட்டணும்? 55 வயசு வரைக்கும் கட்டணும். அட்டல் பென்ஷன் யோஜனா. அட்டல் பென்ஷன் யோஜனா வந்து பார்த்தா அப்படின்னா 18 வயசு வந்து 40 வயசுக்குள்ளே தான். மினிமம் கான்ட்ரிபியூஷன் வந்து 20 வருஷம் இருக்கணும். ஓகே, இதுக்கு கிளைம்லாம் யார் தருவா? கிளைமோ இல்லை பென்ஷனோ சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த நிறுவனம் நமக்கு தருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் PMSBYயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா அப்படின்னா நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி தராங்க. PMJJBYயை பொறுத்த வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தராங்க. அட்டல் பென்ஷன் யோஜனாவை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை PFRDA, அதாவது CRA, PFRDA கொண்டு வராங்க. பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, சென்ட்ரல் ரெக்கார்டு கீப்பிங் ஏஜென்சி கொண்டு வராங்க. ப்ரீமியம் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? PMSBYயாக இருந்து அப்படின்னா வெறும் ₹20 தான் வருஷத்துக்கு. PMJJBYயாக இருந்து அப்படின்னா ₹436. இது எப்போ இருந்து அப்படின்னா 1 ஜூனில் இருந்து 31 மே வரைக்கும். 1 ஜூன்லேருந்து செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 2018 வருஷம் ப்ரீமியம் ஹேஸ் பீன் ரிவைஸ்டு அஸ் பெர் ஜாயினிங் குவார்ட்டர். ப்ரீமியம் ஹேஸ் பீன் ரிவைஸ்டு அஸ் பெர் ஜாயினிங் குவார்ட்டர். காலாண்டுக்கு ஒரு வருஷம் வந்து பார்த்தா அப்படின்னா ஜாயின் பண்ணுறப்ப மாற்றிக்கிட்டாங்க. இப்போ ஓகே, எவ்வளோ அப்படின்னு பாரு. ₹114 ஒரு குவார்ட்டருக்கு, ₹114, ₹228 அதுக்கு 2வது குவார்ட்டர். அடுத்து 3 குவார்ட்டர் அப்படின்னா வந்து பார்த்தா ₹342, 4 அப்படின்னா ₹436. ஓகே,